திரும்புகிற பக்கம்லாம் இ-காமர்ஸ் பிஸ்னஸாக தான் இருக்குது. பட் இவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் பில்ட் பண்ணிட்டேன் சார், எஸ்இஓ பண்ணுறேன் சார், கூகுள் ஆட்ஸ் பண்ணுறேன் சார், ஷாப்பிங் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன் சார், பட் சேல்ஸ் வர மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு. ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணிட்டா மட்டும் சேல்ஸ் வருமானு கேட்டால் வராது. எஸ்இஓ பண்ணிட்டா மட்டும் சேல்ஸ் வருமானு கேட்டால் வராது. ஆட்ஸ் ரன் பண்ணால் மட்டும் சேல்ஸ் வருமானு கேட்டால் வராது. ஒரு விஷயம் என்னன்னா, பீப்புள் ஆர் ரெடி டு பை த ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் இப்போ இருக்கிற ட்ரெண்டில். பட் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு ட்ரஸ்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். ஏன் அப்படின்னா, எங்கிட்ட சுற்றினாலும் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், எங்கிட்ட சுற்றினாலும் இ-காமர்ஸ் ஸ்கேம்ஸ். முதல்லாம் பார்த்தோம்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணிடலாம், இதுதான் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆன்லைன் அப்படின்னு வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு அட்வான்டேஜையும் தாண்டி நிறைய ஸ்கேமும் நடக்குது அப்படின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்குது. ஸோ பீப்புள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து பில்ட் பண்ணணும். இவங்க வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ப வைக்கணும். அதில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னென்னா, நம்மளோட ப்ராடக்ட் பேஜோட லேஅவுட், நம்மளோட ப்ராடக்ட் பேஜஸில் இருக்கிற செக்ஷன்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பேஜில் என்னென்ன முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கமெண்ட்டில் ப்ராடக்ட் பேஜ் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாக டிஎம்மில் நான் சென்ட் பண்ணுறேன். அப்போ இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு எஸ்இஓவும் கூகுள் ஆட்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது சார் அப்படின்னு கேட்டால் அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா த்ரூ தட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் எஸ்இஓ மூலமாகவும் கூகுள் ஆட்ஸ் மூலமாகவும் நம்ம டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணிடலாம். பட் ஆனால் அதுலேருந்து சேல்ஸ் நடக்கணும்ல, அதுக்கான மற்ற விஷயங்களும் நம்ம பார்க்கணும். அதுவுமே ஒரு ஆப்டிமைசேஷன்ஸ் ஒர்க்ஸ் தான்.